வணக்கம். நீங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கும் இந்த சித்திர கண்காட்சியை ஒரு வெற்றி என்று சொல்லலாம். ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் எத்தனை தோல்விகள் உள்ளது, எத்தனை ஏமாற்றங்கள் உள்ளது, எத்தனையோ கஷ்டங்கள் உள்ளது என்பது எங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆம், இதன் ஆரம்பம் சுமார் 3 வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டதுதான். ஆரம்பத்திலிருந்தே இன்று வரையில் எங்களிடம் பணமும் இருக்கவில்லை, இதற்கு தேவையான பொருட்களும் இருக்கவில்லை. ஆனாலும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மட்டுமே அடிப்படையாக கொண்டும் அடித்தளமாக கொண்டும் இதை நாங்கள் ஆரம்பித்தோம். இது வேறு எந்த நபரினாலும் முடியாத காரியம்தான். ஆனால் எங்களுக்காய், எங்களை ஊக்கப்படுத்துவதற்காய் எங்களை சுற்றி இருந்த ஆசிரிய படையும் இதற்கு உதவியமைதான் குறிப்பிட வேண்டியது. இதன் ஆரம்பத்தில் எங்களுக்கு பெரும் சவாலாக அமைந்த ஒன்றுதான் பணப்பற்றாக்குறை. ஆம், சுமார் 4 லட்சத்திற்கும் அதிகமான செலவினை கொண்டு இந்த சித்திர கண்காட்சியினை நடத்தியிருக்கிறோம். ஆயினும் இதன் ஆரம்பத்தில் எங்களிடம் அவ்வளவு பணம் இருக்கவில்லை. அதற்காக நாங்கள் கையேந்தாத இடமும் இல்லை. அந்த வகையிலே சில நல்ல நெஞ்சங்களின் துணையோடு தான் இன்று இந்த சித்திர கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தது நேர முகாமைத்துவம். எங்களுடைய நேர முகாமைத்துவமானது அந்த காலத்தில் சரியாக இருந்தாலும் கூட அதற்கான ஒத்துழைப்புகள் எங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கப்படவில்லை. அதனால் தான் இத்தனை தாமதமாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு விடயத்தை கவனித்தே ஆக வேண்டும். ஆம், எத்தனையோ சித்திரங்கள் 3 வருடங்களுக்கு முற்பட்டதாகவே இங்கே இருக்கிறது. அந்த வகையில் எத்தனையோ சித்திரங்கள் அழிந்தும் சென்று விட்டது. அதை அவ்வளவாக நாங்கள் கவனித்தும் கூட பாதுகாத்தும் கூட ஒரு சிலவற்றை எங்களால் பாதுகாக்க முடியாமல் தான் சென்று விட்டது. அதை நினைத்தும் இப்பொழுது மனம் வருந்துகின்றோம். திறமை இருந்தும் சாதிக்க திரிக்கும் நாங்கள் வெற்றியின் பாதையை நோக்கியும் முயற்சிகளை கைவிடாமல் முயன்று கொண்டிருக்கும் தருவாயில்தான் இயற்கையும் கூட எங்களுக்கு எதிர்ப்பாக திரும்பும் இருந்த அது எங்களுக்கு ஏதுவாக அமைந்த கதை ஒன்றுதான். ஆம், கொரோனா, குண்டுவெடிப்பு மற்றும் எத்தனையோ விடுமுறைகள் இன்னும் எங்களது கண்காட்சியையும் எங்களது இந்த வண்ணம் ரசனையின் தேடல் என்ற மாபெரும் ஒரு சாதனையையும் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் எங்களின் தேடலோ ஒப்பனையில்லா ஓவியம். அந்த வகையிலே தான் எங்களின் தேடல் என்றும் தீரா தாகமாகவே இருந்தது. அதன் விளைவாகவே நாங்கள் விடுமுறையையும் வீணாக செலவிடவில்லை. ஆற்றிற்கு சென்று ஆற்றில் இருந்த அழகிய கற்களையும் மற்றும் தேயிலை வேருக்குள் ஒளிந்திருக்கும் ஒவ்வொரு ரகசிய உருவங்களையும் கூட தேடி பிடித்தோம். அதற்கும் காரணம் ஒன்று உள்ளது. தேயிலை நம்பியே வாழ்கின்ற மக்கள் நாங்கள். தேயிலை இல்லையே நாங்கள் இல்லை. எங்களை விட பெரியவர்கள் யாவரும் அருந்துகின்ற ஒவ்வொரு சொட்டு தேநீரிலும் எங்கள் தாய் தந்தையரின் இரத்தம் கலந்திருக்கிறது என்றால் அது மிகைப்படாது. இது எங்களுக்கு வெற்றி என்றால் இதன் ஆணிவேர் இவர்தான். ஆம், தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை மறித்து தன் மாணவர்களுடைய வெற்றிக்காய் போராடியவர் அவர்தான் எங்கள் ஆசிரியர் ரகுராஜ். தன் குடும்பம் மறந்து எங்களை பிள்ளையாய் சுமந்து மாபெரும் சித்திர கண்காட்சியை நடத்தி தந்த மாவீரனே வண்ணம். இது ரசனையின் தேடல் என்றால் இது எங்கள் ரகுராஜ் ஆசிரியரின் தேடல்தான். அதே போன்று நாங்களும் சகித்தவர் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக சமநிகரான ஒத்துழைப்பை வழங்கிய எங்கள் ஆசிரியர் குழாமிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.